நமஸ்காரம். நம்ம இப்போ இந்த மென்டல் கிளாரிட்டி அப்படிங்கிற சீரீஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஓகே, சரி. அதில் சம்ஸ்காரங்கள் அப்படிங்கிற கான்செப்டை பற்றி பேசிக்கிட்டு இருந்தேன். சம்ஸ்காரம்னா சப்ளிமினல் தாட் இம்ப்ரெஷன்ஸும் சொல்லியாச்சு, கூட்டு சம்ஸ்காரம்னா என்னன்னு சொல்லியாச்சு. ஓகேங்களா? அதுக்கப்புறமா தனி மனிதனுடைய சம்ஸ்காரம் எப்படி செயல்படுது, அதோடைய ரிசல்டண்ட்டாக எப்படி அவன் டிசிஷன் எடுக்கிறான் அப்படிங்கிறதும் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஓகேங்களா? இப்போது இது வந்து யோக மார்க்கத்தில் இருக்கிறவங்க, ஆன்மீக மார்க்கத்தில் இருக்கிறவங்க, ஜோதிடர்கள், இது மாதிரி ஆளுங்களுக்கு மட்டும்தான் இந்த சம்ஸ்காரம் வேலை செய்யுமா, மற்றவங்களுக்கெலாம் வேலை செய்யாதனா கிடையாது. எல்லா மனிதர்களுக்குமே இந்த சம்ஸ்காரம் வந்து வேலை செய்யும். 100% யோகாவில் இருப்பவர்களுக்கும் வேலை செய்யும், இல்லாதவர்களுக்கும் வேலை செய்யும். எப்படி அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? ஒருத்தருக்கு ஆன்மீக நம்பிக்கையே இல்லை அப்படின்னாலும் அவருக்கும் இந்த சம்ஸ்காரம் வந்து வேலை செய்யும். ஓகேங்களா? எப்படின்றத பார்ப்போம். அதுக்கு ஒரு கதை இது நானாக இயற்றிய கதை தான். ஓகேங்களா? இது வந்து ஒரு ரவுடியை பற்றின கதை. ஓகேங்களா? இந்த கதையோட பேர் வந்து பயந்து பயந்து ஓடு பயப்படாமல் ஆடு அப்படிங்கிற கதை. ஓகேங்களா? பயந்து பயந்து ஓடு பயப்படாமல் ஆடு அப்படிங்கிற கதையுடைய டைட்டில். ஓகேங்களா? இந்த பயந்து பயந்து ஓடு பயப்படாமல் ஆடு அப்படிங்கிற கதையில் பார்த்தீங்கன்னா, கதையின் நாயகன் வந்து ஒரு சோமு அப்படிங்கிற ரவுடி இருக்கிறாரு. ஓகேங்களா? இவர் ஒரு ரவுடி. இந்த ரவுடிக்கு வந்து பிரதானமாக வந்து வேலை எதுவும் இல்லை. அடிதடி கட்ட பஞ்சாயத்துக்கு கூப்பிட்டாங்கன்னா போயிடுவார். ஓகேங்களா? எந்த லோக்கலில் எந்த மினிஸ்ட்ரி எங்கேயாவது ஏதாவது கொச்சி கூட்டம் நடத்துனாங்கனாக்கா ஒரு பிரியாணி பேக்கெட்டு டெய்லி பேட்டா ஒரு 1000 ரூபாய் கொடுத்தாங்கனாக்கா போயிட்டு அட்டன் பண்ணுருவார் ஒரு செக்யூரிட்டிக்காக. ஓகேங்களா? போயிடுவார். சாப்பாடு போட்டாங்கன்னா நல்லா சாப்பிட்டுவிட்டு சரக்குக்கு காசு வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறமா டெய்லி பேட்டா கொடுத்தாங்கன்னா வாங்கிக்கின்னு வந்துடுவார். இதுதான் இவருடைய வேலையை. அதனால் லோக்கலில் இருக்கிற கட்சிக்காரங்க எல்லாருக்கிட்டையும் பேசிக்கின்னு இருப்பார். ஓகேங்களா? எப்படா நமக்கு வாய்ப்பு கிடைக்கணும், ஏன்னா இவருக்கு வேலை பொழப்பு இல்லை இல்லையா, அதனால் இதே வேலைன்றதுனால அதனால் எல்லாரையும் ஃப்ரெண்டு பிடிச்சிக்கிடுவார். ஓகேங்களா? இப்படி இருக்கும்போது இவருக்கு டெய்லி ஏதாவது ஒரு சம்பவம் கிடைக்கணும். ஓகேங்களா? சும்மாவாவது போய் நின்றுக்கணும். சும்மா நின்றுட்டாவது காசு வாங்கிட்டு வந்துடணும், அடித்தடி இல்லைனாலும். ஓகேங்களா? சும்மா நிற்கிறதுக்கு அது காசு. அதனால் ஒரு செக்யூரிட்டி, அண்ணே நான் இருக்கிறது தானே செக்யூரிட்டி, உங்களை ஆப்போனண்ட்டு போட்டுருவானுங்கண்ணே அப்படிங்கிற மாதிரி போய் நின்றுக்குவார். வரவே மாட்டான் ஆப்போனண்ட் இருந்தாலும் போய் சும்மா நின்றுக்கிறது, அவங்களுக்கு ஒரு ஆப்போனண்ட் இருந்தாலும். ஓகேங்களா? இது மாதிரி நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக ஓட்டிக்கிட்டு இருக்கிறாரு லைஃப்பை. அதனால் மாதம் எப்படியோ ஒரு 30,000 ரூபா பார்த்துருவார் எல்லாரோடையும் கூட்டு வச்சுக்கிறதுனால. இப்படி இருந்துக்கிட்டு இருக்கும்போது சில சமயம் ஜெயிலுக்கும் சிறைக்கும் போயிட்டு வருவார். வேறு எவனாவது தப்பு பண்ணான்னா, மச்சான் ஒரு 5 லட்ச ரூபா தரேன், என் பையனுக்காக இந்த கேஸை நீ செஞ்சேன்னு ஒத்துக்கிட்டு போய்ட்டு அவனை அடிச்சுட்டான், அவனை இப்போ கேஸுக்கு போனான்னா பையனால் ஸ்டடீஸ் கண்டினியூ பண்ண முடியாது, அந்த கேஸை நீ வாங்கிக்கிறியா அப்படின்வாங்க. வாங்கிக்கிறேன். எவ்வளோ ஐயா செட்டில்மெண்ட்னா 5 லட்சம். 2 மாதத்தில் பெயில் எடுத்துருவோம்பா, 2 மாதம் நீ ஜெயிலில் இருக்கிறதுக்கு உனக்கு வந்து 5 லட்ச ரூபாய் எவன் கொடுப்பான் அப்படின்னா இவன் அப்படியே கால்குலேட் பண்ணுவான். இங்கே நம்ம டெய்லி கட்ட பஞ்சாயத்துக்கு போனாலும் மாதம் 30,000 தான் வருது. ஆனால் 2 மாதம் ஜெயிலில் இருந்துட்டு சோறம் போடுறாங்க, களி எல்லாமே கொடுக்குறாங்க. ஆனால் நமக்கு 5 லட்ச ரூபா 2 மாதத்தில் சாலிடாக கிடைக்குது ஐயா, இது நல்ல பிஸ்னஸாக இருக்கேன்னு நம்ம சோமுக்கு வந்து அது மாதிரி அப்படியும் ஒரு லம்சம் அமௌண்ட் அடிப்பார். அதனால் சிறை செல்றதோடைய அனுபவத்தில் இருக்கிறவங்க நிறைய பேர் ஏன் வந்து அந்த கட்ட பஞ்சாயத்து அடிதடியை விட மாட்டேங்கிறாங்கிறதுக்கு இதுவும் ரீசன். ஓகேங்களா? அதனால தான் வந்து சென்னையில் இருக்கிற லோ கிளாஸ் மக்கள் குடிசையிலேயே இருக்கிறாங்கன்னெலாம் நீங்கள் கணிக்க வேண்டாம். குடிசையில் இருந்தாலும் அவன் கோடீஸ்வரனாக இருப்பான் சொல்லலாம். அடிதடி கட்ட பஞ்சாயத்தில் இருக்கிறவனுக்கெல்லாம் காசு சேர்ந்துக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? சும்மாவது ஏன்னா அவன் அங்கே லோக்கலில் எவனாவது ஒரு பெரிய ஆளுடைய பிள்ளை யாரையாவது அடிச்சுட்டு வந்துடுவான், அந்த கேஸை வாங்கிறியா உனக்கு ஒரு லம்ப் அமௌண்ட்டு கொடுக்குறேன்னா 1 கோடி 2 கோடிக்கு கூட பேசிக்கிட்டு போயிட்டு வந்துடுவாங்க. ஜெயிலுக்கு போகிறவரெல்லாம் பிச்சைக்காரனாக இருப்பான், ஜெயிலுக்கு போயிட்டு வந்த பிறகு கோட்டீஸ்வரன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பான். இப்போ இந்த சோகம் வந்து உடைய வாழ்க்கையில் இப்படி ஓடிக்கிட்டு இருக்கும்போது ஒரு சமயம் வந்து அந்த ஏரியாவில் இருந்தால் ரொம்ப பிரச்சனையாகுது. இவர் நல்லா பிரபலமாயிட்டார் இல்லையா, நிறைய சம்பாதிக்கிறான் மச்சான் அப்படின்றதுனால. அதனால் எல்லாருக்கும் கண்ணுப்பட்டு போச்சு. சோமுக்கு அந்த உள்ளுணர்ச்சி வந்துச்சு, ஒரு அனிச்சை செயல், இங்கே இருந்தோன்னா நம்மளை ஏதாவது போட்டுற போகிறானுங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஏரியா மாறி போயிடலான்னு சொல்லிட்டு சென்னையிலேயே வேறு ஒரு ஏரியாவுக்கு வந்துடுறாரு. ஓகேங்களா? மேபி முதல்ல வந்து அவர் தந்தையார்பேட்டையில் இருந்தார், அதுக்கப்புறமா திருப்பி மாறி இந்த பக்கம் சைதாப்பேட்டைக்கு ஒரு வீடு பார்த்துட்டு வந்துட்டார். ஏன்னா அந்த ஏரியாவில் இருந்தால் அந்த மூஞ்சிங்களை பார்த்துக்கிட்டு இருந்தோம், இங்கே வந்து புதுசாக நம்ம பிஸ்னஸ் ஓப்பன் பண்ணலான்னு வந்துருக்காரு. எப்படி இருக்கும்போது ஒரு நாள் வந்து காலையில் வந்து ஒரு அதிகாலை சாப்பிட்டுட்டு பேச்சுலர் ரவுடி தான் இவர், அதனால் கல்யாணம் பண்ணிக்க மாட்டார். ஏதாவது பெண் தேவைன்னா ஏதாவது ஒரு சமயம் வந்து இந்த விபச்சாரிகள் கிட்ட போயிட்டு வந்துடுவார். அது மாதிரி ஏன்னா இவருக்கு மனம் முடிச்சுக்கிட்டாக்கா இவருக்கு வந்து
அவங்கள வந்து சோறு போடணும், குழந்த பிறந்தா அதை வளர்க்கணும். அதனால் வந்து லைஃப்பை ஜாலியாக அப்படியே ப்ரீ பேர்டாக இருந்துட்டு போயிடலாம் அப்படின்னு நினைக்கிற பாலிசியில் இருக்கிறவர். இப்போ என்ன பண்ணுறாருன்னா, போயிட்டு ஒரு நாள் காலையில் 10 மணிக்கு தான் ஏந்துக்கிறாரு. நல்லா குளிச்சுட்டு பல்லெல்லாம் தேய்ச்சிட்டு போயிட்டு ஒரு லோக்கல் டீ கடையில் டீ சாப்பிட்டுட்டு இருக்கிறாரு. இப்படி டீ சாப்பிட்டுட்டு அப்படியே பார்த்துட்டு இருக்கும்போது அவருக்கு ஒரு 100 அடியில் ஒரு 5 பேர் வந்து காரில் இறங்குறாங்க. அதில் ஒருத்தன் கையில் வந்து ஒரு பட்டாக்கத்தி இருக்குது. அப்படியே பார்க்குறான். அதில் ஒருத்தன் வந்து இவனுக்கு தெரிஞ்ச ரவுடி, வண்ணாரப்பேட்டை ரவுடி தான். ஆனால் இன்னொருத்தன் கையில் கத்தி இருக்குது. அவனுங்க வந்து அங்கே ஏதோ டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இவனை பார்க்குறாங்க. அங்கே ஏதோ டிஸ்கஸ் பண்ணுறாங்க. இவனை பார்க்குறாங்க. இவன் இருக்கிற ஏரியாவை பார்க்குறாங்க. இவனுக்கு அப்படியே ஒரு டவுட்டு, அடடா நம்மளை தான் வந்து கொல்ல வந்திருக்கிறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுட் வந்துடுச்சு. சரின்னு சொல்லிட்டு நம்ம அந்த பக்கம் திரும்பிக்கலான்னு சொல்லிட்டு இந்த பக்கம் திரும்பிக்கிறான், மூஞ்ச காட்ட வேணாம்னு சொல்லிட்டு. திரும்பி டீயை குடிக்கலான்னு சொல்லிட்டு திருப்பி வாயில் வைக்கும்போது இந்த பக்கம் ஒரு கார் வந்து நிற்கிது. அதுலேருந்து ஒரு 4 பேர் இறங்குறாங்க. அதில் ஒருத்தன் ஒருத்தன் ஒரு நல்ல பட்டாக்கத்தி வச்சுட்டு இருக்கான். இப்போ அந்த 5 பேரும் இவன் இருக்கிற ஏரியாவே பார்க்குறாங்க. இவனுக்கு உடனே அடடா என்னடா 2 பக்கமுமே சுற்று போட்டாங்க, அப்போ இன்றைக்கி நம்ம உயிரை எடுக்க போகிறானுங்க, அங்கேருந்து வந்ததுனால இது பண்ணிட்டானுங்கடோ, நாம் வேறு இந்த நேரம் பார்த்து கத்தி எதுவும் எடுத்துகிட்டு வரலையே, பொருளை போட்டுன்னு வரலையே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, டீ கால்வாசி தான் குடிச்சிக்கிட்டு இருக்கிறாரு. அப்படியே டீயை வச்சுட்டு கடகடன்னு ஓடி போய் 2 வீலரை கிளப்பிட்டு ஸ்வங்கின்னு அங்கேருந்து கிளம்பிடுறாரு. அவனுங்க அங்கேருந்து எல்லாரும் அவர் உஷாராகிறதுக்குள்ளார இவர் வந்து வண்டி எடுத்துகிட்டு ஸ்வங்கின்னு கிளம்பிடுறாரு. கிளம்பி வேறு ஏரியாவுக்கு போயிடுறாரு. வேறு ஏரியாவுக்கு போயிட்டு அன்றைக்கி முழுக்க வந்து படம் தேட்டருக்குள்ளே போயிடுறாரு. படம் பார்த்துட்டு திருப்பி 2வது ஷோ இன்னொரு படம் பார்த்துட்டு ஒரு சாயங்காலம் 6 மணிக்காக திரும்பி வர்றாரு. வந்து பார்த்தாக்கா இந்த ஏரியாவில் யாரும் இல்லை. அதுக்கப்புறமா தைரியமாக நைட்டு போயிட்டு சாப்பிட்டு படுத்துடுறாரு. கொஞ்சம் தைரியமான ஆள் தான், ஓகேங்களா. 10 பேர் வந்தாலும் சமாளிக்கக்கூடிய கொஞ்சம் அந்த இப்போ நம்ம பிரச்சனைக்கு போனால் 10 பேராக இருக்கிறாங்களே நம்மளை காலி பண்ணிவிடுவாங்கங்கிற ஒரு உள்ளுணர்ச்சி, ஓகேங்களா. இப்போ சம்ஸ்காரம் என்ன சொல்லுது இவருக்கு, இங்கே இவருடைய சம்ஸ்காரம் என்ன, 10 பேர் நம்மளை கொல்ல வந்துட்டாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு தப்பிச்சு போகிறாரு, ஓகேங்களா. அதனால் அந்த அவங்களுடைய பார்வையை வச்சு கணிக்கிறாரு, ஓகேங்களா. அப்போது அந்த உள்ளுணர்ச்சி வந்து அவளுடைய சம்ஸ்காரத்தை இவர் கரெக்டாக கணிச்சிட்டாரு. அதனால் இவர் இங்கேருந்து தப்பிச்சு போகிறாரு அப்படின்ற மாதிரி இருந்தது. மறுநாள் காலையில் திருப்பி அதே டீ கடைக்கு வந்து டீ சாப்பிட்றாரு. அப்போ என்ன ஆகுது, அந்த டீ கடைக்காரனும் அந்த ஓனரும் பேசிக்கிறாங்க, என்னையா நேற்று இப்படி வந்து இங்கே வந்து நம்ம ஏரியாலேயே வந்து நம்ம ஏரியா தலைக்கட்டை வெட்டிட்டு போயிட்டானுங்களே அப்படின்றாரு. அப்படின்னு பேசிக்கிறாங்க. அப்போ இவனுக்கு தூக்கி வாங்கி போயிடுச்சு. அப்போ கொல்ல வந்தது நம்மளே இல்லையாடா அப்படின்ட்டு பார்க்குறாரு. பார்த்துட்டு என்னென்ன சொன்ன அதான் இப்போ இங்கே நம்ம கவுன்சிலர் இருந்தார்ல அவரை கொண்டுட்டாங்கப்பா அப்படின்ட்டுருக்காங்க. உடனே இவனுக்கு அப்படியே ஆச்சரியம், ஆனால் பாருங்களா நம்ம ஏரியாவுக்கு வந்து நமக்கு தெரிஞ்ச பசங்களே 2 பேர் ஒரு சம்பவத்தை பெருசாக பண்ணிவிட்டு நமக்கே சொல்லாமல் போயிட்டானுங்களே, நாம வந்து நம்மளை தான் கொல்ல வந்திருக்கிறானுங்களோன்னு நினச்சி அதுக்காக பயந்து ஓடி இருக்கிறோமே, எங்கெங்கேயோ போய் சினிமாவெல்லாம் பார்த்துட்டு நேற்று ஃபுல்லாக வந்து ஒரு 1000 ரூபாய் வேஸ்ட் பண்ணியிருக்கேன், அந்த தேட்டரில் டிக்கெட் வாங்கினது, பாப்கார்ன் சாப்பிட்டது, இதெல்லாம் போச்சே அப்படின்னு சொல்லிட்டு பிக் மிஸ்டேக், ட்ரெட்லி மிஸ்டேக்குன்னு நினச்சிக்கிறாரு. இப்போ இந்த சம்பவத்து மூலமாக இன்னொரு சம்ஸ்காரம், அப்போ தேவையில்லாமல் நம்ம பயந்துருக்கோமான்னு சொல்லிட்டு ஒரு சம்ஸ்காரம் வந்துருச்சு, ஓகேங்களா. ஒரு சம்பவம் பழைய சம்ஸ்காரம், நாம் ஒரு ரவுடிங்கிறதுனால பயந்து அதனால் நம்மளை கொல்ல வந்துட்டாங்களோன்னு ஒரு சம்ஸ்காரம் வந்து பயந்து ஓடுறாரு. இப்போ இந்த சம்ஸ்காரம் மறுநாள் உண்மையான ஞானம் கிடைக்கும் போது இன்னொரு சம்ஸ்காரம், அடைச்சே தேவையில்லாத மேட்ருக்கு தான் பயந்து ஓடி இருக்கிறோமா, நம்ம நின்று இருந்தால் கூட அந்த சம்பவத்தை பார்த்துருக்கலாமடா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. அப்புறமா இப்படி ஆகிப்போச்சு, ஓகேங்களா. அதுக்கப்புறமா என்ன பண்ணுறாரு, ஒரு நாள் வந்து வீட்டில் வந்து சும்மா படுத்துக்கிட்டு இருக்கிறாரு, ஓகேங்களா. அப்போ படுத்துக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு ஃபோன் வருது. இவனுடைய பழைய ஃப்ரெண்டு ஒருத்தவன் ஃபோன் பண்ணுறான், ஏன் மச்சான் ஒரு டீல் இருக்குது முடிச்சு தரியாடா அப்படின்றான். என்னடா டீலுன்னு பிறகு, இல்லை முடிச்சு தந்தினா உனக்கு 50 லட்சம் கிடைக்கும், சூப்பர் டீலு, பெரிய ஆள் தான், நம்பகமான பார்ட்டி என்ன இருக்குல்ல. சரி என்னடா டீல்னா, ஒன்றும் இல்லை, ஒரு ரியல் எஸ்டேட் பஞ்சாயத்து நீ கூட வந்து இருக்கணும், அவ்வளோதான், நீ கூட நின்னா உனக்கு 50 லட்சம், டீல் முடிகிறதெல்லாம் கூட நின்னா 50 லட்சம், நல்லா இருக்குதுடா நம்மளுக்கு. இல்லை இதை பற்றி நம்ம ஃபோனில் பேச வேண்டாம், நான் ஃபுல் டீட்டெயில்ஸாக உன்னை நேரில் தான் பார்த்து சொல்லணும் அப்படின்ற. எங்கடா இருக்கிற அப்படின்னு கேட்குறான். நான் இங்கே தானே சைதாப்பேட்டில் தான் இருக்கிறேன் அப்படின்னு, தனியாக தான் இருக்கிறேன் வா, இன்னும் சேஃப்டி தான், நம்ம ஏரியா தான், நம்ம வீடு தான், யாரும் இல்லை வா அப்படின்றான். சரின்னு அவன் அட்ரஸ் கொடுத்துட்றாப்புல சோமு அந்த நண்பருக்கு. அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த நண்பரும் வராரு, வந்து பேச ஆரம்பிக்கிறாரு. இவர் வந்து கூல்ட்ரிங்க்ஸை ஒரு ஃப்ரிட்ஜிலேருந்து கூல்ட்ரிங்க்ஸ் எடுத்து ஆஃபர் பண்ணுறாரு, பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ இவர் படுத்த வேணிக்கு பேசிக்கிட்டு இருக்கிறார், ஒரு சேரில் உட்காந்து வேணிக்கு பேசிக்கிட்டு இருக்கிறாரு. அப்போ இவர் வந்து பக்கத்தில் அங்கே ஒரு தொடப்பக்கட்டை இருக்குது இவருக்கு பக்கத்தில், அந்த சைடில் கீழே இவர் பெருக்கிட்டு போட தொடப்பக்கட்டை தான், ஓகேங்களா, அது இருக்குது.
இப்போ இவர் வந்து பேசிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு அந்த நண்பர் அந்த டீலை வந்து விவரிச்சுக்கிட்டே இருக்கிறான். திடீர்னு அந்த நண்பர் வந்து அவனுடைய ஷர்ட்டுக்குள்ளே மறைச்சி ஒரு பட்டாக்கத்தி வச்சுட்டு இருக்கான். எடுத்து இவனை வெட்ட வரான் சோமுவை. அப்போ இவனுக்கு வந்து உச்சபட்ச பயம், உச்சபட்ச வீரமும் வந்துடுது. ஓகேங்களா? எப்படி உச்சபட்ச பயம், உச்சபட்ச வீரம். ஏன்னா இவன் கழுத்து கிட்டத்தட்ட கத்தியை ஓங்கியாச்சு, வெட்டத்தான் வரான்னு தெரிஞ்சிச்சு. அப்போ என்ன ஆயிடுச்சு, இவருடைய கை அணிச்சை செய்யலாம். உடனே அந்த தொடப்பம் இருக்கு இல்லையா, தொடப்பம்னா இந்த இந்த ப்ரூம் ஸ்டிக் மாதிரி, நம்ம இந்த தினந்தொடப்பம் இல்லை, இப்போ மாடர்னாக வருதுல்ல அந்த மங்கி பிராண்ட் ப்ரூம் ஸ்டிக், அதோடைய அந்த செடி பகுதியை பிடிச்சி அந்த பின்னாடி இருக்கிற அந்த ராடு பகுதியால் அவனுடைய மண்டையில் ஓங்கி ஒரு அடி அடிக்கிறாரு. அடித்த பிறகு அவன் அப்படியே நில குழஞ்சி விழுந்துட்டான். அந்த கத்தியை போட்டுட்டு விழுந்துட்டான். விழுந்த பிறகு அவனை போட்டு அந்த ப்ரூம் ஸ்டிக்காலேயே பொலர்னு அடிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. அவன் அதுக்கப்புறமா துடின்னு துடிக்கிறான். கை கால் எல்லாத்துலேயும் அடித்த பிறகு அவன் துடிச்சு அதுக்கப்புறமா சாரிடா வச்சான், நான் தெரியாமல் வந்து ஆப்போனன்ட்கிட்ட காசு வாங்கிட்டு உன்னை கொல்ல வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தெரிச்சு வீட்டை விட்டு ஓடிட்டான். ஓடின பிறகு அதுக்கப்புறமா இவருக்கு உட்காந்து யோசிக்கிறாரு, ஆஹா அப்போ இவன் நம்மளை நிஜமாகவே கொல்ல வந்திருக்கான் அப்படின்னு. அப்போது நண்பனை கூட இனிமேல் நம்பக்கூடாதுன்னு ஒரு ஞானம் வந்துருச்சு இவருக்கு. அப்போ முதல்ல வந்த ஞானம் தேவையில்லாமல் நம்ம பயந்து ஓடினதுனால வந்த ஞானம். இப்போ வந்த ஞானம் பயப்படாமல் அவன் கத்தியை ஓங்கிட்டான், கேம் ஆரம்பிச்சிருச்சு. பயப்படாமல் அந்த கேமை நம்ம ஆடி ஆகணும். கேம் ஆடாமல் இருந்தால் நம்ம உயிர் போயிடும். புரியுதுங்களா? பயப்படாமல் ஆடிட்டார் கேமை. ஓகேங்களா? அப்போ இவருக்கு இந்த சம்பவத்து மூலமாக இப்படி ஒரு ஞானம் கிடைக்குது. பயந்து ஓடினார், அது மூலமாக ஒரு ஞானம் கிடைச்சிது. பயப்படாமல் இந்த கேமை இப்போ ஆடி ஆகணும், கத்தியை ஓங்கியாச்சு. இவர் கேம் விளையாடலைன்னா அவன் வெட்டிடுவான். ஓகேங்களா? உயிர் போயிடுச்சு. உயிர் போன பிறகு என்ன ஒன்றுமே பண்ண முடியாது, வாழ்க்கையில் சாதிக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. அதனால் கேமுன்னு வந்துட்டும் போது இவர் கேமில் பார்ட்டிசிபேட் பண்ணலன்னா இவருக்கு போயிடும் இல்லையா. அதனால் அந்த தொடப்பத்தை வச்சு அடித்தார். ஓகேங்களா? ஆனால் கொல்லலை இல்லையா. அதனால் இவர் ஜெயிலுக்கும் போகல. அவன் வந்து ஓடிட்டான், கத்தியை போட்டு ஓடிட்டான். அவன் ஐயோ எப்பா இந்த அடி அடிக்கிறானே, மரண அடி அடிக்கிறானேன்னு சொல்லிட்டு. சோமுக்கு அப்புறமா இப்போ ஒரு ஞானம் கிடைக்குது. இந்த சம்பவத்து மூலமாக ஒரு சம்ஸ்காரம் கிடைக்குது. நாம அப்போது அங்கேருந்து அந்த ஏரியாவிலேருந்து மாறி வந்ததும் நாம் வந்து கரெக்டான முடிவு தான் எடுத்துருக்குறோம். நம்ம வளர்ச்சி பிடிக்கலன்னு நிறைய பேர் கண்ணை போட்டுக்கிறானுங்க. அந்த உள்ளுணர்ச்சி நமக்கு வந்துருச்சுப்பா, சேஃப்டி ஆகிட்டோமப்பா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்தார். பயந்து 2 குரூப்பாக வரும்போது நம்ம பலம் என்னென்னு தெரியும். ஒத்தையாக நிற்கும், அவன் 10 பேராக நிற்கான். நம்ம பலத்துக்கு ஏற்ற மாதிரியான ஆளுங்க கூட தான் சண்டை போடணும்னு இயற்கையான ஒரு உள்ளுணர்ச்சி. இங்கேயும் ஒரு அனிச்சை செயல் தான். ஓகேங்களா? இங்கே எந்த யோகாவும் சொல்லி கொடுக்கப்படல அவருக்கு, எந்த ஆன்மீக நம்பிக்கையுமே இல்லை அவருக்கு, சாமி நம்பிக்கையும் கிடையாது. ஆனால் இங்கேயும் அவருக்கு இயற்கையாகவே இந்த ஞானம் வந்துருச்சு, பிறந்துருச்சு. ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணார், கிளம்பி போயிட்டார். பயந்து ஓடினார். அன்றைக்கி நல்லா சினிமாவை பார்த்துட்டு என்ஜாய் பண்ணார். அன்னித்திய டேவையும் சக்ஸஸ்ஃபுல்லாக கடந்துட்டார். இப்போ 3வது சம்பவத்தில் பயப்படாமல் ஆடி ஆகணும் கேம். ஏன்னா அங்கே டிசிஷன் மேக்கிங்க்கு 1-2 செகண்ட்ஸ் தான் அவருக்கு. ஓகேங்களா? கேம் ஆடலை, செத்தான் அப்படிங்கிறது. பயப்படாமல் ஆடினார். சோமு வெற்றி கண்டுட்டார். ஓகேங்களா? இப்போ இந்த சோமுக்கு என்ன மாதிரியான ஞானம் கிடச்சிருக்குது? வாழ்க்கையில் யாரையும் நம்பக்கூடாதுங்கிற ஞானமும் கிடச்சிருச்சு. இப்போ இந்த சம்பவங்கள் நடந்ததுக்கு மூலமாக இருக்கிற எல்லா சம்ஸ்காரங்கள்லையுமே பார்த்தீங்கன்னா சோமு எடுத்த டிசிஷன்ஸ் எல்லாமே கரெக்டான டிசிஷன்ஸ்ன்னு நீங்கள் சொல்லுவீங்க. ஓகேங்களா? அப்போது அவருடைய அன்றைய செல்ஃப் டிசிஷன் மேக்கிங்கை எடுக்க உதவுவது அதற்கு முன்பு நடந்த சம்பவங்களின் சம்ஸ்காரங்கள் அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லைங்களா? அது இந்த கதை மூலமாக ப்ரூவ் ஆகுது. அதுதான் இந்த பயந்து ஓடு, பயப்படாமல் ஆடுங்கிற கதையுடைய ஒரு அடிப்படை. ஓகேங்களா? மேலும் பார்ப்போம். சம்ஸ்காரங்கள் விரியும். இது என்ன சொல்கிற ஏகாக்கிரமும் நிர்பீஜ சமாதியை நோக்கி போவோம். உங்களுக்கு கண்டிப்பாக அதோடைய அடிப்படை புரிகிற அளவுக்கு நான் உங்களுக்கு பண்ணி கொடுக்குறேன். நன்றி. நமச்சிவாயம்.